டிஎன்பிஎஸ்சி மற்றும் இதர போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/12/2016 அன்று நடந்த போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், ஜிகே இந்த மூணுக்கும் தனித்தனியான ஆன்சர் கீ 3 வீடியோ பார்த்துருந்தோம். அந்த 3 வீடியோவுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 75 கொஷினுக்கான ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஷினுக்கான ஆன்சர் கீ பார்ப்போம். ஸோ பார்ட் பியில் தான் மேக்ஸ் வரும். மேக்ஸில் 25 கொஷின்ஸ், கொஷின் நம்பர் 26லேருந்து கொஷின் நம்பர் 50 வரலையும் இருக்கக்கூடியது மேக்ஸ் கொஷின்ஸ். ஸோ என்ன கொஷின் 26 கொஷின் பார்த்தோம்னா, மிக சிறிய இயற்கை எண் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் 26க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கொஷின் நம்பர் 27, குறிப்பிட்ட ஒரு தொகை 4 வருடத்தில் ரூபாய் 6400 ஆகவும் 7 வருடத்தில் ரூபாய் 8200 ஆகவும் தனி வட்டி ஆகிறது. அப்படி என்றால் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ரூபாய் 4400, ஆப்ஷன் பி ரூபாய் 4200, ஆப்ஷன் சி ரூபாய் 4000, ஆப்ஷன் டி ரூபாய் 4800. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரூபாய் 4000 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி ரூபாய் 4000 இதுதான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 27க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 4000. அடுத்தது கொஷின் நம்பர் 28, 240 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது அது கம்பம் ஒன்றை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 15 வினாடிகள், ஆப்ஷன் பி 27 வினாடிகள், ஆப்ஷன் சி 25 வினாடிகள், ஆப்ஷன் டி 12 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 12 வினாடிகள் தான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 28க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 12 வினாடிகள். அடுத்தது கொஷின் நம்பர் 29, ஒரு சட்டையின் விலை ரூபாய் 900. அந்த சட்டை 10% தள்ளுபடியில் விற்றபோது 5% நஷ்டம் ஏற்பட்டது. அந்த சட்டையின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ரூபாய் 1050, ஆப்ஷன் பி ரூபாய் 930, ஆப்ஷன் சி ரூபாய் 1020, ஆப்ஷன் டி ரூபாய் 950 கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். இது கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ ஆப்ஷன் டி 950 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இது வந்து 950 ரூபாய் 950. கொஷின் நம்பர் 29க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 950 ரூபாய். அடுத்தது கொஷின் நம்பர் 30, ஒரு வட்டத்தின் விட்டம் 200% அதிகரித்தால் அதன் சுற்றளவு அதிகரிப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 200%, ஆப்ஷன் பி 150%, ஆப்ஷன் சி 100%, ஆப்ஷன் டி 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 200% சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 30க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 200%. அடுத்தது கொஷின் நம்பர் 31, தனி வட்டி கணக்கிட்டப்பதன் மூலம் ரூபாய் 6500 முதலீடு செய்த சுஷ்மாவுக்கு ரூபாய் 7800 கிடைக்கிறது. அந்த வட்டி 2% அதிகமாக கணக்கிடப்பட்டு இருந்தால் சுஷ்மா எவ்வளவு தொகை பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரூபாய் 8320, ஆப்ஷன் பி 8500, ஆப்ஷன் சி 7600, ஆப்ஷன் டி 8000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 8320 இதுதான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 31க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8320 ரூபாய். அடுத்தது கொஷின் நம்பர் 32, ராமின் வருமானம் 25% அதிகரித்தது என்றால் அவரது முந்தைய வருமானத்திற்கு நேர் செய்ய எவ்வளவு சதவீதம் கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா
ஆப்ஷன் ஏ 33.33%, ஆப்ஷன் பி 20%, ஆப்ஷன் சி 25%, ஆப்ஷன் டி 37.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 20% தான் சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 32க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 20%. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33. 10 வருடங்களில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,75,000 2,62,500 உயர்ந்துள்ளது. அப்படி என்றால் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒரு வருடத்திற்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 4%, ஆப்ஷன் பி 6%, ஆப்ஷன் சி 5%, ஆப்ஷன் டி 7% கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 5% சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 5%. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. அமர் மற்றும் அக்பரின் வேக விகிதாசாரம் 8:5 என்றுள்ளது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைய அக்பர் அமரை விட 15 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் அந்த தூரத்தை அடைய அக்பர் எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 15 நிமிடங்கள், ஆப்ஷன் பி 25 நிமிடங்கள், ஆப்ஷன் சி 40 நிமிடங்கள், ஆப்ஷன் டி 20 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 25 நிமிடங்கள் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34க்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 25 நிமிடங்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. -7 டிவைடட் பை 26 ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே -11 டிவைடட் பை 39 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எளிமைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ -53 டிவைடட் பை 78, ஆப்ஷன் பி -34 divided by 78, ஆப்ஷன் சி -43 divided by 78, ஆப்ஷன் டி 49 divided by 78 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி -43 divided by 78. எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா அந்த சம் ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆப்ஷன் சி -43 divided by 78. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 36. ஒரு பணியை 6 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து 32 நாட்களில் செய்யலாம். அதே பணியை 7 ஆண்களுக்கும் 12 பெண்களும் 18 நாட்களில் செய்யலாம். அப்படி என்றால் அந்த பணியை 18 ஆண்களும் 8 பெண்களும் இணைந்து எவ்வளவு நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 10 நாட்கள், ஆப்ஷன் பி 14 நாட்கள், ஆப்ஷன் சி 12 நாட்கள், ஆப்ஷன் டி 16 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 36 ஆப்ஷன் சி 12 நாட்கள் தான் சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 36க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 12 நாட்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37. 9 is 38 divided by 3 equal 81 is ப்ராக்கெட்டுக்குள்ள 8 அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்றால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 is 38 divided by 3 equal 81 is ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ப்ளஸ் 2 என்றால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 112, ஆப்ஷன் பி 102, ஆப்ஷன் சி 120, ஆப்ஷன் டி 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 112 தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 112. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38. ராஜா தனது காரை ரூபாய் 1,26,000 விற்றதனால் 5% லாபம் கிடைத்தது. 10% லாபம் கிடைக்கும் பட்சத்தில் அவர் அந்த காரை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 1,32,000 ரூபாய், ஆப்ஷன் பி 1,28,000 ரூபாய், ஆப்ஷன் சி 1,30,000 ரூபாய், ஆப்ஷன் டி 1,34,000 ரூபாய். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1,32,000 ரூபாய். கொஸ்டின் நம்பர் 38க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39. 69 டிவைட் பை 92 இன் எளிதான வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 5/3, ஆப்ஷன் பி 4/3, ஆப்ஷன் சி 3/5, ஆப்ஷன் டி
3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், 3/4. ஸோ கொஷின் நம்பர் 39க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3/4. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 40. கன்வெர்ட் 7, அதாவது 7/25 ஐ தசம எண்ணாக மாற்றினால் கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 0.26, ஆப்ஷன் பி 0.25, ஆப்ஷன் சி 0.27, ஆப்ஷன் டி 0.28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 0.28 தான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 40க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கொஷின் நம்பர் 41. கணிப்பான் ஒன்றை ரூபாய் 510க்கு விற்கும் பொழுது ஒருவருக்கு 15% நஷ்டம் ஏற்படுகிறது. அதே 15% லாபம் கிடைக்க அவர் அதை என்ன விலைக்கு விற்க நேரிடும் அப்படின்னு கேட்கிறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 720 ரூபாய், ஆப்ஷன் பி 600 ரூபாய், ஆப்ஷன் சி 690 ரூபாய், ஆப்ஷன் டி 660 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 690 ரூபாய் தான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 41க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 690 ரூபாய். அடுத்தது கொஷின் நம்பர் 42. 7/24 ப்ராக்கெட்குள்ள மைனஸ் 19/36 இதுவும் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இவற்றின் வேறுபாட்டை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ -14/62, ஆப்ஷன் பி -17/72, ஆப்ஷன் சி -16/52, ஆப்ஷன் டி -15/82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 42க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி -17/72. இதுதான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 42க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது கொஷின் நம்பர் 43. கீழ்கண்டவையுள் எது சிறிய முழுமையான எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அதுதான் மிக சிறிய முழுமையான எண், ஆப்ஷன் டி 0. கொஷின் நம்பர் 43க்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 44. ஒரு வேலையை, அதாவது பணியை ஏவும் பியும் முறையே 50 நாட்களிலும் 40 நாட்களிலும் முடிக்கலாம். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் பொழுது அவர்கள் ஈட்டிய வருமானம் ரூபாய் 450 எனில் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 250 ரூபாய், ஆப்ஷன் பி 225 ரூபாய், ஆப்ஷன் சி 275 ரூபாய், ஆப்ஷன் டி 200 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 44, ஆப்ஷன் ஏ 250 ரூபாய் இதுதான் சரியான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 44 சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 250 ரூபாய். அடுத்தது கொஷின் நம்பர் 45. நபர் ஒருவர் தனது வருமானத்தில் 6% தொண்டு நிறுவனத்திற்கு அறக்கட்டளை நன்கொடையாக வழங்கினார். 20% தொகையை வங்கியில் முதலீடு செய்தார். அதன் பின்பு அவரிடம் உள்ள தொகை ரூபாய் 14,100 எனில் அவரது வருமானம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 18,250, ஆப்ஷன் பி 18,000, ஆப்ஷன் சி 18,750, ஆப்ஷன் டி 18,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 18,750 ரூபாய் தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 45 சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 18,750. அடுத்தது கொஷின் நம்பர் 46. வாசுதேவன் வானொலி பெட்டி ஒன்றை 25% தள்ளுபடி விலையில் வாங்கியதன் மூலம் ரூபாய் 200 சேமித்தார். அப்படி என்றால் அந்த வானொலி பெட்டியின் விலை தள்ளுபடிக்கு முன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 1000, ஆப்ஷன் பி 1100, ஆப்ஷன் சி 900, ஆப்ஷன் டி 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 46 சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 800 ரூபா. இதுதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46 சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. ரங்கநாதனின் வருமானம் முதலில் 10% உயர்ந்து பின்பு 20% குறைந்தது. அவரது சமீபத்திய
வருமானம் ரூபாய் 17,600 எனில் அவரது முந்தைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 20,000, ஆப்ஷன் பி 10,000, ஆப்ஷன் சி 15,000, ஆப்ஷன் டி 18,000 கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 20,000 தான் சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20,000 ரூபாய். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 48. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற 120 போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி 20% வெற்றி பெற்றது என்றால் வென்ற போட்டிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 45, ஆப்ஷன் பி 35, ஆப்ஷன் சி 40, ஆப்ஷன் டி 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான், 30 போட்டிகள் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 48க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 30. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. 150க்கு 45 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150ல் 45ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30%, ஆப்ஷன் பி 22.5%, ஆப்ஷன் சி 33.75%, ஆப்ஷன் டி 27.25%. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 30%. இதுதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50. அலுவலகம் ஒன்றில் அதிகாரி மற்றும் எழுத்தர் ஆகியோரின் வருமானம் 25:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. எழுத்தரின் வருமானம் ரூபாய் 10,000 குறைவு என்றால் அதிகாரியின் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் 15,625 ரூபாய், ஆப்ஷன் பி 15,600 ரூபாய், ஆப்ஷன் சி 15,675 ரூபாய், ஆப்ஷன் டி 15,650 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் 15,625 ரூபாய். இதுதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15,625 ரூபாய். ஸோ கொஸ்டின் நம்பர் 26லேருந்து 50 வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ 2016ஆம் ஆண்டு 11/12/2016ஆம் ஆண்டு போஸ்டல் எக்ஸாமோட எல்லா கொஸ்டினுக்கும் அதுக்கான ஆன்சர் கீயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 4 வீடியோவும் நீங்கள் பார்த்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, ஸ்கோரை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 92க்கு மேலே நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்கன்னா நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம குரூப் 1 அது மட்டும் இல்லாமல் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 VAO இந்த எக்ஸாம்ஸ்க்கான காமன் டாபிக்ஸ் டிஸ்கஷனாக பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.